ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஸ்டோர் வந்து விசிபிளாக இல்லை அப்படிங்கிறது தான் இஷ்யூ. அதாவது லன் வந்து விசிபிள் ஆகலை, டேட்டா ஸ்டோர் வந்து எனக்கு விசிபிளாக இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இஷ்யூ வருது. ஓகே, ஸோ அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து டேட்டா ஸ்டோர் வந்து இங்கே ஷோ ஆகுது. இப்போ எல்லாமே டிஸ்கிரிட் ஸ்டேட்டில் இருக்குது, என் லைசன்ஸ் இல்லை, அதனால டிஸ்கிரிட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதை பற்றி விட்டுருங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த இஎஸ்எக்ஸில் இந்த டேட்டா ஸ்டோர் வந்து டவுனில் இருக்குது, அல்லது இந்த டேட்டா ஸ்டோர் வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. அப்போ நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து விசிபிள் ஆகலை அப்படின்னா நம்ம ரெண்டு விதமாக இதை வந்து பிரிக்கலாம். ஸோ டேட்டா ஸ்டோர் வந்து இன்ஆக்சசபிளாக இருக்குது அல்லது நாட் விசிபிளாக இருக்குது. இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டில் இந்த இடத்துல டேட்டா ஸ்டோர் வந்து இன்ஆக்சசபிளாக இருக்குது அல்லது நாட் விசிபிளாக இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும்? அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த டேட்டா ஸ்டோரில் இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே டவுனில் ஆயிரும். சரிங்களா? ஒரு டேட்டா ஸ்டோர் வந்து இன்ஆக்சசபிள் போயிடுச்சுன்னா அந்த விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே டவுன் ஆயிரும். அது என்ன ரீசனுக்காக இன்ஆக்சசபிள் போகும் அப்படின்னு நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கலாம். இது வந்து விசென்டரில் இந்த டேட்டா ஸ்டோர் அட்டாச் ஆகிருக்கிற எல்லா ஹோஸ்ட்லேயும் இந்த இஷ்யூ இருக்கா, அல்லது பர்டிகுலர் ஒரே ஒரு ஹோஸ்ட்டில் இந்த இஷ்யூ இருக்கா, அதை நீங்கள் வந்து செக் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த டேட்டா ஸ்டோர் இன்ஆக்சசபிள் காமிக்குது, அது வந்து இந்த இஎஸ்எக்ஸ்எல் நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஒரு இஎஸ்எக்ஸ்எல் இன்ஆக்சசபிள் காமிக்குது. அப்போ என்ன இஷ்யூ? அப்போ ஒரு டேட்டா ஸ்டோர் இன்ஆக்சசபிள் இருக்குதா, என்டையர் கிளஸ்டர் ஃபுல்லாகவே எல்லா இஎஸ்எக்ஸ்லையும் அது அந்த மாதிரி ஷோ ஆகுதா, இல்லை ஒரு இஎஸ்எக்ஸ்எல் மட்டும் அந்த மாதிரி ஷோ ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்த்தா நம்ம ஈஸியாக வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு இஎஸ்எக்ஸ்எல் மட்டும்தான் டேட்டா ஸ்டோர் இன்ஆக்சசபிளாக இருக்குது அப்படின்னா ஸோ ஒரு பர்டிகுலர் இஎஸ்எக்ஸ்ஐயில் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்டோட ஹெச்பிஏ கார்டை செக் பண்ணணும். ஸோ ஹெச்பிஏ கார்டு வந்து கம்யூனிகேஷன் பிட்வீன் சாண்ட்விச் அண்ட் நம்மளோட இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டு. சரி, அந்த சாண்ட்விச் வந்து ஸ்டோரேஜில் கனெக்டாக இருக்கும். அப்போ இந்த ஹெச்பிஏ கார்டில் ஏதாவது அந்த பர்டிகுலர் இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்டோட ஹெச்பிஏ கார்டை செக் பண்ணுங்கள், ஃபிசிக்கலாக செக் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்கலாக நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஐஎல்ஓ ஆர் ஐடி ரேக்கில் செக் பண்ணலாம். சரிங்களா? ஃபிசிக்கலாக வந்து அங்கே செக் பண்ணலாம், அல்லது கான்ஃபிகர் வந்துட்டு நெட்வொர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இஎஸ்எக்ஸில், ஃபிசிக்கல் அடாப்டர் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் அடாப்டரில் நீங்கள் செக் பண்ணலாம். இங்கேயுமே டவுன் காமிக்கும். இது ஒன்று. இதில் உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து ஐஎல்ஓ ஆர் ஐடி ரேக்கில் லாகின் பண்ணி அங்கே ஹெச்பிஐ கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ஆப்ஷனில் வந்து அது இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் இருக்கா, ஒரே சொல்லுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் இருக்கான்னு பார்க்குறேன். லெட் மீ செக். ஐஎல்ஓ ஐடி ரேக்கில் ஐடி ரேக் ஐடி ரேக் ஐடி ரேக்கே காணும். ஒரே நான் ஸ்க்ரீன்ஷாட் யூஸ் நம்ம காமிக்க ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், பட் எகெயின் காமிக்கிறேன். ஸோ ஐடி ரேக்கில் நீங்கள் டிவைஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் டிவைஸ்ன்னு இருக்கும். இந்த நெட்வொர்க் டிவைஸில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த பிசிஐ டிவைஸில் கனெக்ட் ஒன்று ஹெச்பிஐ வந்து இந்த பிசிஐ ஸ்லாட்டில் தான் வந்து கனெக்ட் ஆகிருக்கும்.
பிரித்து காமிச்சிருப்பேன் நெட்வொர்க்கு எனக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் இதை காணும், நான் எடுத்து வச்சுருந்தேன். ஃபைன், ஓகே. இந்த நெட்வொர்க் டிவைசஸில் நமக்கு தெரிஞ்சிடும் இதில் எது டவுன் இருக்குது அப்படின்னா இந்த க்ரீன் கலர் மார்க், இந்த ரெட் கலர் மார்க் இருக்கும். நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த டிவைஸ், நெட்வொர்க் டிவைஸோ இல்லை பிசிஐ டிவைஸஸில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஹெச்பிஐ கார்டு இஷ்யூவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஐஎல்ஓ ஒரு ஐடி ரேக்கில் செக் பண்ணுங்கள். அப்புறம் ஃபிசிக்கலாக கனெக்டிவிட்டி செக்குங்க. ஸோ ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டினா நம்மளோட ஹெச்பிஐ கார்டும் சான் சுவிட்ச்க்கும் கனெக்ஷன் இருக்கும், சரியா? ஸோ இப்போ இது ஒரு இஎஸ்எக்ஸ்ஐ ஓஸ் அப்படின்னா இந்த இஎஸ்எக்ஸ்ஐ ஓஸில் ஹெச்பிஐ கார்டு வந்துட்டு கனெக்டில் இருக்கும். இது ஹெச்பிஐ கார்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெச்பிஐ கார்டில் இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்து சான் சுவிட்சுக்கு போகும். இந்த சான் சுவிட்ச் வந்து ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஹெச்பிஐ கார்டில் இருந்து சான் சுவிட்சு இந்த சான் சுவிட்சிலேருந்து ஸ்டோரேஜ், சான் ஸ்டோரேஜ். ஓகே, இப்போ இந்த ஹெச்பிஐ கார்டு வந்து ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த ஹெச்பிஐ கார்டில் 2 போர்ட் இருக்கும், சரிங்களா? போர்ட் 1, போர்ட் 0, போர்ட் 1 2 இருக்கும். இந்த 2ல் ரெடிடன்சி உண்டு, 2 எஸ்எஃப்இ போட்டிருக்கும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் அதை காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஹெச்பிஐ கார்டு. இந்த ஹெச்பிஐ கார்டில் போர்ட் 0, போர்ட் 1 2 இருக்கும், சரி, ரெடிடன்சிக்காக இருக்கும். இது வந்து இது ஒரு எஸ்எஃப்பி, இது ஒரு எஸ்எஃப்பி. சப்போஸ் இந்த எஸ்எஃப்இ மாடியூல் ஃபெயிலியர் ஆகிருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இந்த மாடியூல் மூலமாக நமக்கு வந்து ஒர்க் ஆகும். இந்த எஸ்எஃப்இ மட்டும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஹெச்பிஐ கார்டு, இந்த என்டையர் கார்டு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த இஎஸ்எக்ஸ்ஐயில் ரன் ஆகிற ஸ்டோரேஜ் எதுவுமே தெரியாது, சரிங்களா? அப்போ இந்த என்டையர் ஹெச்பிஐ கார்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி ஹெச்பிஐ கார்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மொத்தமும் டவுன் ஆயிரும். அப்போ நமக்கு சான் சுவிட்ச்லேருந்து கம்யூனிகேஷன் இருக்காது. அப்போ சான் சுவிட்ச் ஸ்டோரேஜில் இருக்கிற கனெக்டிவிட்டி எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ இந்த ஹெச்பிஐ கார்டை செக் பண்ணுங்கள், ஃபிசிக்கலாக அது ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஹெச்பிஐ கனெக்ட் ஆகிருக்கிற கேபிள் இருக்கு இல்லையா, அந்த 2 கேபிள், இந்த 2 கேபிள் இருக்கும், இது 2 கேபிள் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இந்த 2மே வந்து எஃப்சி கேபிள், சரியா? இந்த எஃப்சி கேபிள் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா? இந்த எஸ்எஃப்இ போர்ட் 2மே, இந்த 2 எஸ்எஃப்இ போர்ட்டும் ஃபெயிலியர் ஆகாது ஒரே டைமில். ஆக்சுவலி 2 எஸ்எஃப்இ போர்ட் இருக்கும், அதில் ஒரு எஸ்எஃப்இ போர்ட் வந்து ஃபெயிலியருக்கான சான்சஸ் இருக்குது. அட் டைமில் 2மே ஃபெயிலியர் ஆகாது. இஃப் சப்போஸ் அட் டைமில் 2 எஸ்எஃப்இ போர்ட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதாவது இந்த இருக்கு இல்லையா, இது ஒரு எஸ்எஃப்பி, இது ஒரு எஸ்எஃப்பி, இந்த 2மே அட் டைமில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா டவுன் தான். பட் இது ரொம்ப ரேர் சான்சஸ் தான். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் சான் சுவிட்ச் கனெக்டாக இருக்காது. அண்ட் ஆல்சோ சான் சுவிட்சில் போர்ட் இருக்கும். ஓகே, இந்த போர்ட் எதுவும் இஷ்யூ அல்லது இந்த கேபிளில் இஷ்யூ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அதையுமே ஒரு செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. மேபி இந்த சான் சுவிட்ச் டவுன் அப்படின்னா உங்களுக்கு மொத்தமே தெரியாமல் போயிடும். ஓகே, இப்போ அதை நெக்ஸ்ட் வாரம் நான். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு பர்டிகுலர் இஎஸ்எக்ஸ்ஐயில் மட்டும்
ஸ்டோரேஜ் வந்து எனக்கு தெரியலை அப்படிங்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி இதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும். நம்மளோட வேலை வந்து ESXi சைடு செக் பண்ணுறது, சான் சுவிட்ச் சைடு செக் பண்ணுறது, ஸ்டோரேஜ் டீம் தான் செக் பண்ணுவாங்க. அவங்க சைடு அப்பா இருக்கா இல்லையா சொல்லி ஸ்டோரேஜ் டீம் செக் பண்ணுவாங்க. அப்புறம் முக்கியமானது இந்த ஹெச்பியோட ஃபிம்மர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இதோட ஃபிம்மர் அவுடேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஹெச்பி டவுன் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ஃபிம்மர் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகணும். இந்த ஃபிம்மர் டவுன் அப்படின்னா ஹெச்பி டவுன் தான். ஸோ ஆல்ரெடி அதை காமிச்சிருக்கேன், இந்த ஃபிம்மர் வந்து எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐடி ரேக்லேயே அதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதோட வேர்ஷன்ஸ், ஃபிம்மர் வேர்ஷன் வந்து செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் நேற்று தான் சொன்னேன் அது ஃபிம்மர் வேர்ஷன் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஃபிம்மர் வேர்ஷன், இதில் பார்த்துக்கலாம். FW வெர்ஷன் இருக்கு இல்லையா, இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா நம்ம சர்வரில் ESXiல் எதெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ அதோட ஃபிம்மர் வெர்ஷன் தெரியும். இந்த ஃபிம்மர் வெர்ஷனை எடுத்து நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா தெரியும் இந்த பர்டிகுலர் சர்வரோட ஃபிம்மர். நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. இது சப்போஸ் அவுடேட்டடாக இருக்குது, உதாரணத்துக்கு சில என்வரான்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிம்மர்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பண்ணவே மாட்டாங்க, அது ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக வந்து ஓல்டு ஃபிம்மர் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சில அது எப்போனாலும் ஃபால்ட் அதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இதோட வேர்ஷன் அப் டு டேட் வெர்ஷனாக இருக்கான்னு செக் பண்ணிடுவாங்க. ஹெச்பி டிவைஸ்ல செக் பண்ண முடியுமா சார்? அந்த காட்ட முடியுமா அந்த ஃபிம்மரை எப்படி செக் பண்றது? ஹெச்பியில் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. ஹெச்பி ILOன்னு ஒரு கிளாஸ் எடுத்தேனே, அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக நான் இப்போ இன்னைக்கு ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸில் கேட்டாங்க வேறு ஏதாச்சும் புதுசாக அடிஷ்னலாக எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் உடனே ஃபிம்மர் தான் சொன்னேன். சரி, எங்கள் என்வரான்மெண்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாமே ஹெச்பி தான் இருக்கு. ஹெச்பியில் நீங்கள் ILOவில் செக் பண்ணலாம். நீங்கள் ILOவில் செக் பண்ண போயிட்டு அது கண்டுபிடிச்சிட்டேன். பட் அந்த ஹெச்பி வெப்சைட்ல போய் எது லேட்டஸ்ட் வெர்ஷனு, அதுல வாரண்டி செக் பண்ணும், அந்த டீடைல்ஸ் எடுக்க சொன்னாங்க. ஓகே, சோ அதுல கூட நான் இப்போ நீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியலட்டி ஒன்றும் இல்லை, AHS லாக் டவுன்லோட் பண்ணுங்க. சரியா? AHS லாக் என்னென்ன மாடல்ஸ் வச்சிருக்கீங்க? எங்க இதுல ஃபுல்லாமே ஹெச்பி தான். ஹெச்பி தாங்க. ஹெச்பில என்னென்ன மாடல்ஸ் இருக்குது? அது வந்து DL380 9th gen. எத்தனை மாடல் இருக்குது? மொத்தம் எத்தனை மாடல் இருக்குது? ஒரு 3 தான் இருக்கு एक्चुअली. 3 மாடல். இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படினா ஒரு மாடல் ஒரு ஹெச்பில ஒரு கேஸ் ரைஸ் பண்ணுங்க. கேஸ் ரைஸ் பண்ணிட்டு இப்போ DL380 Gen 10 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, Gen 10 Gen 9 அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொரு மாடல் இருக்கு. இந்த 3 மாடலோடையும் AHS லாக் டவுன்லோட் பண்ணுங்க. AHS லாக் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஹெச்பி கேஸ்ல வந்துட்டு அட்டாச் பண்ணுங்க. அட்டாச் பண்ணிட்டு இந்த 3 மாடலோட வெர்ஷன், லேட்டஸ்ட் ஃபிம்மர் வெர்ஷன் என்ன, கரண்ட் வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கா இல்லையா, அப்படியே லேட்டஸ்ட்டாக இல்லாட்டி ஹவு டு அப்டேட் த ஃபிம்மர், ஸோ ஹவு டு டவுன்லோட் த ஃபிம்மர் சொல்லி கேட்டிங்கன்னா அவனே லிங்க்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவான். சரியா? ஸோ அதன் மூலமாக நீங்கள் ஃபிம்மரை டவுன்லோட் பண்ணி பண்ணிக்கலாம். உங்களால் பார்க்க முடியாட்டி சொல்கிறேன், நீங்கள் இன்டர்நெட்டில் செக் பண்ணி பார்க்கலாம். AHSலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டுன்னு இருக்குது, அதில் கீழே அடிஷ்னல்னு சொல்லி ஒரு 3 இதில் வந்து கேஸ் நம்பர், அதில் அந்த கேஸ் நம்பர் வந்து எப்படி நம்ம கால் லாக் பண்ண பிறகு அந்த கேஸ் நம்பர் என்ட்ரி பண்ணணுமா இல்லாட்டி எப்படி? நீங்கள் கால் லாக் பண்ணிவிட்டு AHS லாக் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த சப்போர்ட் லாகின் போயிட்டு அதில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் இல்லை அவனே லிங்க் கொடுப்போம் அப்லோட் பண்ணுறதுக்கு, அந்த லிங்க்கில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சரி, ஃபைன். ஸோ ஃபிம்மர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிம்மர் அவுட்டேட்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும், நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா? இது ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. ஃபைன். அண்ட் இது ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்க வாய்ப்பே இல்லை, டெஃபினட்டாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த டேட்டா ஸ்டோர் மற்ற எல்லா ஹோஸ்ட்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த ஒரு ஹோஸ்ட்டில் மட்டும் தான் ஃபெயிலியர் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரேஜ் இஷ்யூ இருக்காது. அப்போ அந்த பர்டிகுலர் ESXில் தான் ஏதோ இஷ்யூ இருக்குது, அல்லது பர்டிகுலர் போர்ட்டு அல்லது பர்டிகுலர் சான் சுவிட்சில் ஏதோ இஷ்யூ இருக்குது, அதை தான் நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, இப்போ இஷ்யூ என்ன அப்படின்னா என்டையர் ஸ்டோரேஜ் டவுனு. ஓகே, எந்த ஸ்டோரேஜுமே ஒர்க் ஆகலை. என்னோடய கிளஸ்டரில் 10 ESX ஹோஸ்ட் இருக்குது, 10 ESX ஹோஸ்ட்லேயுமே டேட்டா ஸ்டோர் வந்து டவுன்னு காமிக்குது. அப்போ அது என்ன இஷ்யூவாக இருக்கும்?
இந்த சினாரியோவில் தேர் இஸ் இஷ்யூ வித் ஸ்டோரேஜ் அண்டு. அப்போ இதில் மேபி இதில் என்ன இஷ்யூவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த சாண்ட் சுவிட்ச் ஃபெயிலியராக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் எங்கள் என்வரான்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய என்வரான்மெண்ட்டு, நாங்கள் சாண்ட் சுவிட்ச்க்கு ரெடிடன்சி வச்சுருக்கோம். ஒரு சாண்ட் சுவிட்ச் ஃபெயிலியர் ஆனால் இன்னொரு சாண்ட் சுவிட்ச் மூலமாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி சாண்ட் சுவிட்ச்க்கு ரெடிடன்சி வச்சுருக்கோம். சாண்ட் சுவிட்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 லட்சம் வரும். சிலர் காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்கு நினச்சிட்டு ஒரு சாண்ட் சுவிட்ச் தான் போட்டிருப்பாங்க. அப்போ இந்த ஒரு சாண்ட் சுவிட்சில் பவர் ஃபெயிலியர் ஆனாலோ அல்லது இந்த சாண்ட் சுவிட்ச் இஷ்யூ ஆனாலோ கண்டிப்பாக இந்த சாண்ட் சுவிட்ச் டவுன் ஆகும். செகண்டு, ஃபஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கோங்க கைஸ். நான் சொல்கிறத நான் ஏன் பிரித்து சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்த்த விஷயம். இப்படி தான் இஷ்யூ வரும். நீங்கள் ஒரு இஷ்யூ வந்தால் அதை இப்படி தான் பிரித்து பார்க்கணும். இது எப்படியெல்லாம் இம்பேக்டாக இருக்குது, மொத்த ப்ரொடக்ஷன் டவுனா இல்லை பர்டிகுலர் இது மட்டும் டவுனா, இந்த மாதிரி பிரித்து பார்த்தாலே நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சாண்ட் சுவிட்ச் செக் பண்ணுங்கள். இந்த சாண்ட் சுவிட்ச் மேபி பவர் இஷ்யூவாக இருக்கலாம் அல்லது சாண்ட் சுவிட்ச் மொத்தமும் டவுன் ஆகிருக்கலாம். செகண்ட், இந்த சாண்ட் சுவிட்சுக்கு ஃபிம்மர் அப்டேட் பண்ணணும். இது நம்ம பண்ண மாட்டோம். இது எல்லாமே யார் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் டீம் தான் பண்ணுவாங்க. இந்த சாண்ட் சுவிட்சும் ஸ்டோரேஜும் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துப்பாங்க? ஸ்டோரேஜ் டீம் எடுத்துப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த சாண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலாக ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் அல்லது லாஜிக்கலாக ஃபிம்மர் அவுடேட்டடாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் சாண்ட் சுவிட்ச் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகே. செகண்டு, மேபி இந்த சாண்ட் சுவிட்ச் நல்லா இருக்கலாம், இந்த சாண்ட் சுவிட்சில் எதுவும் இஷ்யூ இருக்காது. இந்த சாண்ட் சுவிட்சில் இருந்து ஸ்டோரேஜ் கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது இந்த போர்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கலாம், இந்த போர்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கலாம் அல்லது இந்த மொத்த ஸ்டோரேஜுமே பிரச்சனை இருக்கலாம். இதெல்லாமே பாசிபிலிட்டிஸ். எப்போயுமே ஒரு ட்ரபிள் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் நம்ம வந்து செக் பண்ணணும். இதுவாக இருக்குமோ, இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இந்த கேபிள்ஸ் இது மோஸ்ட்லி இதுக்கெலாம் ரெடியூரன்சி இருக்கும். ரெடியூரன்சினா ஒன்று ஃபெயில்னா ஒன்று ஒர்க் ஆகும். பட் லாஸ்ட்டாக என்னோடய என்வரான்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த சாண்ட் ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் கார்டுன்னு ஒரு கார்டு உண்டு. ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் கார்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் கார்டோட ஃபிம்மர் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ ஃபிம்மர் அவுடேட்டட் ஆனவனையும் இவங்க ஃபிம்மர் அப்டேட் பண்ணாங்க. ஃபிம்மர் அப்டேட் பண்ணுறப்ப அந்த ஸ்டோரேஜ் டவுன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் டவுன் ஆயிடுச்சு. அப்போ மொத்த ஸ்டோரேஜும் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இங்கே மொத்த ஸ்டோரேஜ் டவுன் ஆனவனையும் இதில் ரன் ஆகிற விஎம் எல்லாமே டவுன். இது ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் இம்பேக்ட் ஆச்சு. எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours பெரிய ப்ரொடக்ஷன் இம்பேக்ட் ஆச்சு. நான் இமீடியட்டாக கேஸ் ரைஸ் பண்ணி இமீடியட்டாக ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் வந்து இன்ஜினியரை வர சொல்லி இமீடியட்டாக ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இது அப்போ ஆச்சு. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ரேர் கேஸ் சினாரியோ, அடிக்கடி இதெல்லாம் வராது. இது ஸ்டோரேஜ் சைடு இஷ்யூ அடிக்கடி வராது, எப்போயா தான் வரும். பட் அப்படி ஸ்டோரேஜ் சைடு இஷ்யூ வந்துச்சுன்னா மொத்த ஸ்டோரேஜ் டவுன் ஆயிரும், எல்லா விஎம்மும் டவுன் ஆயிரும். பெரிய ப்ரொடக்ஷன் இம்பேக்ட் வந்து கொண்டு வந்துடும். அண்டு லன்னு வந்து கரெக்டாக மாஸ்க் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். இந்த பாயிண்ட் நான் வந்து விட்டுட்டேன். இஃப் சப்போஸ் ஒரு பர்டிகுலர் இஎஸ்எக்ஸில் மட்டும் ஒர்க் ஆகாதப்ப நீங்கள் என்ன செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் இஎஸ்எக்ஸை ப்ராப்பராக இங்கே லன் அலோகேட் பண்ணியிருக்காங்களா, அதை ஸ்டோரேஜ் டீமோட செக் பண்ணிக்கோங்க, கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த இஎஸ்எக்ஸில் வந்துட்டு ப்ராப்பராக எல்லாமே லன் அலோகேட் ஆகிருக்கா, ஜோனிங் மாஸ்கிங் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்களா ஒருக்கா வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டில் வரல அப்படின்னா ஒரு ஐடியா இருக்குது, இந்த இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ நீங்கள் இன்னொன்று பண்ணலாம், ஸ்டோரேஜஸ் ரீஸ்கேன் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு தேர் இஸ் ஆப்ஷன் ரீஸ்கேன். நீங்கள் ஸ்டோரேஜ் ரீஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா மேபி ஸ்டோரேஜ் திருப்பி கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்த திங் என்ன அப்படின்னா, ஸ்டோரேஜ் ரீஸ்கேன் பண்ணிவிட்டு வரல அப்படின்னா இந்த இஎஸ்எக்ஸை ஹோஸ்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். மேபி ரீஸ்டார்ட் பண்ணால் கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் மெயினான ரீசன்ஸ் இந்த ஸ்டோரேஜ் இஷ்யூ வர்றதுக்கு. இது இன்டர்வியூவில் ரொம்ப ரேர் கொஸ்டின் தான். பட் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இதை வந்து கேட்பாங்க.
இந்த மாதிரி இஷ்யூ வந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொஸ்டின் வந்து வரும். ஸோ பார்த்துக்கோங்க எப்படின்னு. ஓகே, எனி டவுட் கேஸ் இதில்? ஓகே, டவுட் இல்லை அப்படி நெக்ஸ்ட் போகிறேன்.